ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக் மிராக்கி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3 முடிச்ச ப்ரோமோ தான். அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிற மாதிரி சூர்யா சார் வந்துட்டு குடிக்கலை அப்படின்னு சமாளித்தாலும் அவரை முகத்தை பார்க்கும்போதே தெரியுது அவர் எந்த அளவுக்கு குடிச்சிருக்காங்க. இதனால் இதை பார்க்குற நந்தினி வந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க? ஏன் என்னை பற்றி யோசிக்க மாட்டீங்க? நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் குடிச்சிட்டு வந்துடுறீங்க. இதனால் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? நீங்கள் ஏன் எதை பற்றியுமே யோசிக்க மாட்டீங்க? நீங்கள் மட்டும் தான் குடிப்பீங்களா? இதனால் நான் பயங்கர ஹர்ட் ஆகுறேன். நானும் இன்றைக்கி கண்டிப்பாக குடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த விதமாக நம்ம நந்தினியும் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத வகையில் 2 லவ்வர்ஸ்க்கு இடையில ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஆமாம், இவ்வளோ நாளாக 2 பேரும் வாயை திறந்து பெருசாக லவ் சொல்லிக்கல. ஆனால் குடிக்கவும் மது உள்ளே போனாதான் புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுமே. ஆட்டோமேட்டிக்காக 2 பேரும் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு நந்தினி, சார் ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க? எனக்கு உங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கன்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம். எதுக்காக சார் இப்படிலாம் பண்ணுறீங்க? குடிக்கிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிக்கிறீங்களா? நமக்குன்னு ஒரு உலகம், அதில் நம்ம 2 பேரும் வாழணும்னு எவ்வளோ ஆசையெல்லாம் கண்டு வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம நந்தினி சொல்ல, உடனே சூர்யா சார், நந்தினி நிஜமாவா சொல்கிற? ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சூர்யா சார் பேச ஆரம்பிச்சிடறாரு. நந்தினி, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ என் மேலே இவ்வளோ அன்பாக இருப்ப அப்படின்னு. எனக்கு உன்னைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உலகத்துல எல்லாருக்கும் அம்மாவை தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும்னுவாங்க. ஆனால் எனக்கு உன்னையே தான் பிடிக்குது. எதுக்கான காரணம்லாம் எனக்கு தெரியாது. லவ் வரத்துக்கு காரணம் வரணுமா என்ன? 2 பேரும் ரொம்பவே ரொமான்சிக்காக பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் வெளியிலேருந்து சுந்தரவல்லி வந்து, என்னடா இது ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு அவங்க ரூம் போகிற வழியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ முணுன்னு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் ரூமுக்கு வெளியில் நின்று கேட்டுட்ருக்காங்க. ஆஹா, 2 பேரும் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களான்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம சரணா இங்கே வருவோம் நம்ம ரொமான்ஸ் ஸ்டேஜுக்கு. சார், எனக்கு உங்களனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்போ கல்யாணம் பண்ணுவோம்? நமக்கு ஏன் இன்னும் பேபிஸே இல்லை? நமக்குன்னு ஒரு பேபி, நமக்குன்னு ஒரு உலகம் வர்றது எப்போ சார்? உங்கள் வாரிசு நான் சுமக்கிறது எப்போ சார்? நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறது எப்போ சார்னு ரொம்பவே ஆசையாக கேட்டுட்ருக்காங்க. நந்தினி, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? எனக்கும் ஒன்றுனா ரொம்ப பிடிக்கும். நம்ம ஃபேமிலி எப்போ வரும்னு நான் ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் அதுக்கான அமைய மாட்டுது. சார் நிறுத்துங்க, ரொம்ப தான் பேசுகிறீங்க அப்படின்னு இவங்க 2 பேர் ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அந்த பக்கம் சுந்தரவல்லி, நடக்கட்டும், நாளைக்கு கவனிச்சுக்கிறேன், இவங்களுக்கு என்னெல்லாம் பாடப்புக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு திட்டம் தீட்டிகிட்டே இருக்காங்க. நம்ம இப்படியே ரொமான்ஸ் ரூம்குள்ளே வந்தால் உடனே நந்தினி தன்னோட ஆசையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. சார், நமக்குன்னு ஒரு வீடு, அங்கே யாருமே வேணாம், அதான் சொல்லுவாங்கள்ல, கதை சொல்கிற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மலை அடிவாரம், சில்லுன்னு காற்று, ஏசி போட்ட மாதிரி எப்போதுமே ஒரு கிளைமேட், அழகான வீடு, அதில் நீங்களும் நானும் மட்டும் வாழணும் சார் அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி சொல்லிட்டு இருக்க. சூர்யா சார் சொல்கிறாரு, இல்லை நந்தினி, நமக்காக தனி உலகம் இருக்கணும். நான் ரொம்ப சீக்கிரமாக பெரிய ஆளாகி நமக்காக ஒரு தீவை வாங்கணும். அங்கே வந்துட்டு நம்ம சொந்தக்காரங்களோ மற்றவங்களோ கான்டாக்ட் பண்ணுறது பார்க்கறனா ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர் அதில் மாதிரி போய் தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும். நம்ம பசங்க நம்ம பசங்களை வந்துட்டு வளர்த்து பெரிய ஆளாக்கிட்டு நான் மட்டும் ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். இந்த வாழ்க்கை நான் உன்னோட தான் வாழ ஆசைப்பட்றேன், ரொம்பவே சந்தோஷமாக. அது யார் தடுத்தாலும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே ரொமான்ஸாக சூப்பராக பேசிகிட்டு இருக்க நேரத்தில் சுந்தரவல்லி திடீர்னு வெளியிலேருந்து உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போவே சுந்தரவல்லி இந்த மேட்சை ட்ரா பண்ணிடுறாங்களா, இல்லை நாளைக்கு அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.